அன்புக்குரியவர்களே, எங்களது சண்டே ஸ்கூல் நோக்கம் கிறிஸ்துவை பிள்ளைகளில் உருவாக்குவதே, அதாவது ஆவிக்குரிய சந்ததியை உருவாக்குவதே. வாழ்வதற்கு ஒரு நோக்கம் வேண்டும், வாழ்ந்ததற்கு ஒரு அடையாளம் வேண்டும். பிறர் மனம் வீச தன் மனம் தானம் செய்யும் மலரை போல இயேசு தன் உயிரை சிலுவையில் நமக்காக தந்து தன் மேலான அன்பை வெளிப்படுத்தினார். பிள்ளைகளே, இந்த சமுதாயத்தை கட்டி காக்க வேண்டிய நீங்களே அதனை வெட்டி சாய்ப்பது தவறாக தெரியவில்லையா? உங்கள் தரித்திரம் நீங்கி சரித்திரம் படைக்க வேண்டாமா? சிரிப்புத்தனை கொத்தாக்கி வேத வார்த்தையை உரித்தாக்கி இனிப்பு தரும் இனியவரே, என் உயிரே இயேசுவே, தனி வணக்கம் உமதனிக்கு தாழ்பணிந்து வைக்கின்றோம். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் காரணராக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரி ப்ரோக்ராம் விவாதம் நடத்த இருக்கிற நடுவர் அவர்களே, முற்றத்து முல்லையில் தேனருந்த வந்திருக்கும் வண்டினங்களே, பெற்றோரே பெரியோரே, எங்களது சண்டே ஸ்கூல் பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் விவாத மேடை குழுக்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். விவாத மேடைக்கு அழைத்து செல்கிறேன், வாருங்கள். விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நான் தான் யோவான். நான் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அழைப்பும் அபிஷேகமும் பெற்றவன். நான் வனாந்தரத்தில் இருந்தேன். ஒட்டக மயிர் உடை தரித்தவனாக இருந்தேன். இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துவதே என்னுடைய நோக்கமாயிருந்தது. கிறிஸ்துவின் பக்கம் அநேகரை திருப்பினேன். உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்தினேன். சீக்கிரமாக நான் பணிவிடை ஓட்டத்தையும் முடித்தேன். இருங்க யோவான் அண்ணே, இந்த அழைப்பு அபிஷேகம் அதெல்லாம் இருக்கான்னு எங்களுக்கே தெரியலப்பா. ஆனா நாங்களும் தான் சர்ச்சில் எல்லாம் வரும்போது ஆவில நிரம்புறோம். இப்ப எங்கெங்க வனாந்திரம், நாங்களே வனாந்திரத்துக்கு போறோம். எங்களை தனியே விடுங்கன்னு சொன்னாலும் யாரும் விடுறது கிடையாது. அது மட்டும் கிடையாதுங்க, நாங்க எப்போ போன்ல தான் இருக்கிறோம். அதுவே எங்களுக்கு போதுமான வனாந்திரமா இருக்கு. நாங்க மட்டும்தான் இருக்கிறோம், தனியாகவும் இருக்கிறோம். அந்த வனாந்திரமே போதுமானது. அப்புறம் வழிகாட்டுதலா, அதுவும் இயேசுவுக்கு வழிகாட்டுதலா, அதை பக்காவா பண்றோம். கிழிஞ்சு போன ஜீன்ஸு, பேகி பேண்ட், ஹேர் ஸ்டைல் விதவிதமா முடி வெட்டுறோம், டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸஸ் போடுறோம், மாடர்னா இருக்கிறோம். இது போதாதா இயேசுவுக்கு வழிகாட்டுறது? நீங்க என்னையோவா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாங்களும் அநேகர ஹேர் ஸ்டைலு, ட்ரெஸ்ஸஸ் மூலமா எங்க பக்கமா திருப்புறோம். இந்த விவாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். இரு தரப்பினரும் நன்றாக வாதாடினீர்கள். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலவும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் என்ற வசனத்தின்படி உங்க ஓட்டம் தேவனுடைய திட்டத்தின்படி நன்றாக ஓடி வெற்றியுடன் முடியுங்கள் என்று சொல்லி இந்த விவாதத்தை முடித்துக் கொள்கிறோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே, உன்னதமானவரே. என் உறைவிடம் நீர்தானே, உன்னதமானவரே. என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். நான் தான் தாவீது, தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவன். என் வீடு காடுதான். எப்போதும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்வேன். தேவனை எப்போதும் துதிப்பேன். தனிமையாகத்தான் காட்டுல சுத்திக்கிட்டே இருப்பேன். சிங்களா இருந்தாலும் சிங்கமா இருப்பேன். சிங்கத்தையும் கிழிப்பேன். என் வாயில் எப்போதும் துதி இருந்துகிட்டே இருக்கும். துதிக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை குறித்து வேதம் என்ன சொல்ற தெரியுமா? நான் சுரமண்டலம் வாசிப்பதில் தேறினவன், பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். கர்த்தர் என்னோடே இருக்கிறார்.
என்ன தாவீதண்ணா, நாங்களும் தான் இதயத்தை கவருகிறோம், ஜாலியா டான்ஸ் பண்றோம். ஓ தாவீதண்ணா, நாங்களும் எப்போது இயேசுப்பாவை துதிக்கிறோம். எப்போ எங்க காதுல இயர்போன் இருக்குது, நாங்க எப்போ பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். எவ்வளவு டிஃப்ரெண்டான மியூசிக் கேட்கிறோம். ஜாஸ் மியூசிக், ராக் மியூசிக் எல்லாம் கேட்கிறோம். நாங்களும் தான். இப்ப பாருங்க, எல்லாரும் கைகளை மேத்துங்க. நாங்க எப்போதும் அவரை துதிச்சுட்டு தான் இருக்கிறோம். அது எப்படி நீங்க சொல்றீங்க? இப்போ கூட பாருங்க, எங்ககிட்ட எவ்வளவு டிஃப்ரெண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. இது எல்லாத்தின் மூலமாக தேவன் மகிழ்ச்சிப்பட்டு தான் இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மூலமாக எங்க தேவன் பிரியப்படுகிறார் இல்லையா எங்க ஆராதனையில. நீங்க என்ன பேசிக்கொண்டிருக்கீங்க? நீங்க பண்றதுதான் பிரியமான துதி மாதிரியும், நாங்க பண்றது எதுவும் தேவனுக்கு பிடிக்காத மாதிரி தெரியுது. அண்ணே, டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. நல்லது நல்லது, இந்த விவாதத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறோம். இயர்போன் யூஸ் பண்ணி பாட்டு கேட்பதனால் பிரயோஜனம் அல்ல. சத்தமாக பாடுவதுதான், அதாவது துதிப்பதனால நன்மையும் கிடைக்கும், தேவனும் மகிமைப்படுவார், கிரியையும் நடக்கும். துதியினால் எரிகோ உடைந்தது, துதியினால் சிறைச்சாலை கதவு திறந்தது. உன் வாயை விரிவாய் திற, நன்மையால் நிரப்புவேன் என்று சொல்லி இந்த விவாதத்தையும் முடித்துக் கொள்ளுகிறோம். நான் தான் தீனாள். நான் யாக்கோபோட ஒரே செல்ல பொண்ணு. எனக்கு 12 சகோதரர் இருந்தாங்க. என்னோட அப்பா கூடாரவாசியா இருந்ததுனால ஒவ்வொரு ஊராக டிராவல் பண்ணுவோம். அப்படி ஒரு நாள் இருக்கும்போது ஊரை சுற்றி பார்க்க போனேன். அப்போ நடந்தது உங்களை யாருக்கு தெரியும்? சிக்கிவிடம். அட தீனாக்கா, நானும் தான் டேஷ்லே பிரின்சஸ். எங்கள் கூட தான் நிறைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. நாங்கள் என்ன உங்களை மாதிரி ஊரை சுற்றி போய்கிட்டு இருக்கிறோமா? எங்களோட பேரண்ட்ஸும் எங்கள் அண்ணா அக்கா சொல்கிறதெல்லாம் கேட்டு நாங்கள் அமைதியாக தான் இருக்கிறோம். ஆல்ரெடி தெரியுமே, அந்த காலத்துலையும் இந்த காலத்துலையும் சரி, பெண்களுக்கு சேஃப்டியே கிடையாதுன்னு. அதனால் நாம தான் சேஃபாக இருக்கணும். உங்களை யார் போக சொன்னது? நீங்கள் போனீங்க, அதுக்கு அனுபவப்பட்டீங்க. மிக சிறப்பாக தீனாளின் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. மிக சிறப்பு, மிக சிறப்பு. பழைய தீனாள், புதிய ஜெனரேஷன் தீனாள், நன்றாக வாதாடினீர்கள். இது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது. அந்நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த விவாதத்தை முடித்துக் கொள்ளுகிறோம். விவாதத்தின் இடையிடையே என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது சிசோனா அவர்களே? தற்போது விவாத தலைவனுடைய தலை வெட்டப்பட்டு ஒரு தாளத்தில் வந்து கொண்டிருக்கிறது. மறுபுறத்தில் கோலியாத்தின் தலை தாவீதின் கையில். தீனாள் நிலை மிக பரிதாபமாக உள்ளது. சீக்கேமிடம் சிக்கினதினால் சீரழிவு ஏற்பட்டுள்ளது. இப்போது தீர்ப்பை பார்க்கலாம். இந்த உலகம் நல்லவர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும் செக் வைக்கிற உலகம். அதாவது நாம் எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்லுகிற, குற்றப்படுத்துகிற, ஆக்கினையை கொடுக்கிற உலகம். அதனால் நாம் யோவானை போல தேவ சித்தம் நிறைவேற்றுகிறவராய், தாவீதை போல துதிக்கிறவராய், தீனாளை போல வாழ்க்கையை வீணடிக்காமல் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து ஜெயமெடுப்போம். அதனால் தான் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். வெளிப்பட்டின விசேஷம் 3:22 நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆமே. இத்துடன் விவாத மேடை நிறைவேறுகிறது. கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றி.